அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஸோ பஞ்சாப்னாலே ஒரு ஃபேமஸ் பஞ்சாபை குறித்து சொல்லணும்னா நிறைய காரியங்கள் உண்டு. அதில் முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா பஞ்சாபி அல்லேலூயா. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க பஞ்சாபி அல்லேலூயா? நான் ஒரு தடவை சொல்கிறேன், நீங்கள் அடுத்து பார்க்கலாம். நான் எல்லா சபைக்கும் போகும்போது நான் வந்து இந்த போட்டியெல்லாம் வைக்கிறது உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ லெட் யூ ஃபாலோ தட். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக இருக்கும். அதாவது இங்கிருந்து ப்ரெஷர் எடுத்து அப்படியே சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். இப்போ ஒரு போட்டி வைக்கலாம். ஃபஸ்ட்டு பெண்கள், ரெண்டாவது ஆண்கள். ஆமாம், ரெண்டு பேரும் கொஞ்சம் ரேஷியோ கம்மியாக இருக்குது, இருந்தாலும் பார்க்கலாம். நான் 1 2 3 சொன்னோடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ யார் ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ 1 2 3. காலையில் அது ஒரு தம் இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க, தூக்கத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்து ஆண்கள். சரியா? நம்ம கூட்டம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆமாம், 1 2 3. உங்கள் அல்லேலூயா தஞ்சாவூர் சைடு போகுது எங்கேயோ. ஸோ கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஸோ ஓரளவு 40 60 அந்த ரேஷியோவில் வந்துட்டீங்க. ரெண்டு பேருக்காகவும் கை தட்டிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்கள் மத்தியில் கொண்டு வந்தமைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல தருணத்தை கொடுத்த பாஸ்டர் அவர்களுக்கும் அக்கா அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த திருச்சி பட்டணத்தில் வந்து தேவ செய்தியை கொடுப்பதற்கு தேவன் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணினமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த நாளில் கூட இது ஸ்பெஷல் டே. எத்தனை பேருக்கு தெரியும் ஃபாதர்ஸ் டே? எத்தனை பேருக்கு தெரியும் ஃபாதர்ஸ் டே? அது ஆமாம், ஃபாதருக்கெலாம் நீங்கள் முடித்த பிறகு ஃபாதருக்கு, உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃபாதருக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லணும். அதே போல் உங்கள் அப்பாவிற்கும், அதே போல் மனைவி கணவனுக்கும். ஏன்னா நம்ம வந்து கணவனை தகப்பனை போல பார்ப்போம். ஸோ அவங்களுக்கும் நீங்கள் வாழ்த்து சொல்லணும். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் 3 முக்கியமான காரியங்களை இந்த குறைந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். நேற்று வந்தவர்கள் கேட்டிருப்பீர்கள் என்னுடைய சாட்சி. 2வது ஊழிய காரியங்கள், நாங்கள் என்ன ஊழியம் பண்ணுகிறோம் என்பதை குறித்தான காரியங்களை சொல்லிவிட்டு தேவன் இந்த நாளிலும் கூட உங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தைகளை உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். முதலாவதாக என்னுடைய சாட்சி. என்னுடைய பேர் வந்து சீனிவாசன். நான் பிறந்த ஊர் மதுரை மாவட்டம் சோழவந்தான் என்ற பகுதியில் திருவேடகம் என்ற கிராமத்தில், ஒரு இந்து குடும்பத்தில், என்னுடைய கிராமத்தில் நான் தான் ஆண்டவரை முதலாவதாக ஏற்றுக்கொண்டேன். நான் அப்படியாக வளர்க்கப்பட்டேன். ரொம்ப பாரம்பரிய ஹிந்து குடும்பத்தில் எப்படி ஒரு நபர் வளருவாரோ அதே போல் காலையில் சிறு வயதிலிருந்தே காலையில் எழுந்தவுடன் நான் வந்து வைகையாற்றில் போய் குளிக்கிறது வழக்கம். அதற்கு பிறகாக வீட்டில் வந்து பூஜை பண்ணுவது. எங்களுடைய வீட்டில் ஒரு அறை உண்டு, பூஜை அறை. அதில் சிலைகள், ஃபோட்டோ எல்லாம் இருக்கும். பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து படிக்கிறது, ஸ்கூல் போகிறது, அந்த மாதிரியான வழக்கம் உண்டு. நான் வந்து ஸ்கூல் முடித்து விட்டு மதுரை மாவட்டத்தில் சிட்டியில் தியாகராஜர் காலேஜ்னு ஒரு காலேஜ் உண்டு. அந்த காலேஜில் யூஜி பண்ணேன். முடித்த பிறகு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி படிக்கும்போது தான் நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன். நான் 20 வயது இருக்கும். ஸோ அப்போ 20 வயதில் முடித்த பிறகு அங்கே ஜாயின் பண்ணுறேன் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில். என்னோடு படித்து கொண்டிருந்த மாணவி பெயர் கலா. அந்த பெண் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்காக வைராக்கியமாக அந்த யூனிவர்சிட்டியில் ஊழியம் பண்ணின பெண். அந்த பெண் அடிக்கடி என்கிட்ட வந்து இயேசுதான் உண்மையுள்ள ஆண்டவர், நீ ஒரு பாவி அப்படின்ட்டு என்னை சுட்டி காட்டும். ஏன் அப்படின்னா நான் வந்து சிறு வயதிலிருந்தே அப்படியான பழக்கம். பூஜை பண்ணிவிட்டு திருநீர் அப்படி 3 ராமம் போட்டு சந்தன குங்குமம் வைத்து தான் ஸ்கூல் போகிறது, காலேஜ் போகிறது. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போதும் கூட அப்படி தான் நான் போவேன். ஸோ வெளிப்புறமாக பக்தி உள்ளவனாக இருந்தேன். ஆனால் உள்ள 15 வயதிலிருந்து 20 வயது வரையும் அநேக பாவ பழக்க வழக்கங்கள், மறைமுகமான பாவங்கள், என்னுடைய தவறுனால, என்னோடு சேர்ந்த நண்பர்கள் தவறுனால அநேக பாவ பழக்க வழக்கத்தில் இருந்தேன்.
அந்த பெண் அதை பார்த்து சுட்டி காட்டி அடிக்கடி வந்து இயேசுதான் ஆண்டவர், நீ பாவி அப்படின்னு சொல்லும். அப்போ எனக்கு பிடிக்காது, கிறிஸ்தவர்களை பிடிக்காது. 2 காரணம். ஒன்று, இந்த தெய்வம் வந்து இந்திய தேசத்தில் பிறந்த இல்லை உருவாக்கின தெய்வம் அல்ல. இரண்டாவது வந்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் பணம் கொடுத்து ஏழை மக்களை மதம் மாற்றுகிற ஒரு கூட்டம் என்ற மனநிலை எனக்குள்ளே இருந்தது. ஏனென்றால் நான் வந்து ஆர்எஸ்எஸ்ல ஒரு மெம்பராக இருந்தேன். அதனால் என் மனநிலை அப்படியாக இருந்தது. நான் கேலி கிண்டல் பண்ணுவேன், அந்த பெண்ணு சொல்லும் போதெல்லாம் ஆர்கியூ பண்ணுவேன். நிறையா ஹிந்துஸ் இது காரியங்களை எடுத்து ஆர்கியூ பண்ணுறது வழக்கம். ஒரு நாள் காலையில் இப்படி தான் கிளாஸில் போய் நான் உட்கார்ந்துருக்கும் போது அந்த பெண் பைபிளை கொண்டு வந்து இயேசுதான் ஆண்டவர், இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளலாம்ல அப்படின்னு பேசிக்கொண்டே இருக்கும்போது நான் வேற ஒரு டென்ஷன் ஒரு மூடில் இருக்கும்போது டக்குன்னு அந்த பெண்ணோட கையில் இருந்த பைபிளை அப்படியே பிடிங்க தூக்கி எரிஞ்சுட்டு, இந்த பைபிளை வச்சுக்கிட்டு தானே நீ மதம் மாற்றுற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம்னு போகும்போது என்னோடு படித்து கொண்டிருந்த மாணவர்கள்லாம் வந்து தடுத்துட்டாங்க. தடுத்து அந்த பெண்ணை திட்டி அனுப்பினார்கள், என்னை திட்டவில்லை. ஏனென்றால் இவன் ஹிந்து, நல்ல ஆச்சாரியமான குடும்பத்தை சேர்ந்தவன், இவன்கிட்ட போய் எதுக்கு நீ திரும்ப திரும்ப இயேசு இயேசுன்னு சொல்கிற அப்படின்னு சொன்னோடனே அந்த பெண்ணு போய்விட்டது. அந்த நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பித்து பிடித்தவனை போல, ஒரு பைத்தியம் பிடித்தவனை போல தனிமையில் உணரப்பட்டேன். பயங்கரமான ஒரு மரண பயம் எனக்குள்ளே வந்தது. ஒரு சத்தம், என்ன சத்தம்னா, நீ வந்து இந்த பூமியில் வாழுறதுக்கு தகுதி இல்லை, நீ இறந்து போ என்ற ஒரு சத்தம் எனக்குள்ளே துணிப்பதை நான் வந்து உணர்ந்தேன். அப்புறம் ஒரு 3 நாள் கழித்து நான் போய் அந்த பெண்ணை கூப்பிட்டு, நான் பைபிளில் தூக்கி எறிஞ்ச நாளில் இருந்து தெரியல, என்னமோ ஒரு பயம் இருக்கிறது, இறந்து போ இல்லாட்டி தூக்கு போட்டு இப்படி ஏதோ ஒரு பயம் எனக்குள்ளே ஆட்கொள்ளுது. அதனால் நீங்கள் இந்த ஜபம்லாம் பண்ணுவீங்க சர்ச்சில் போய், அப்படி ஏதாவது பண்ணி இதை எடுத்துட முடியுமா? ஏனென்றால் நாங்கள் வந்து இந்த செய்வனை வைக்கிறது, செய்வனை எடுக்கிறது, அந்த மாதிரி தனித்தனி பூஜாரி கோயிலெலாம் பரிகாரம்லாம் இருக்குது ஹிந்துவில். அதில் உங்கள் இதில் என்ன இருக்குது, அதை பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்னொடனே அந்த பெண் உடனே என்னை கூட்டி கொண்டு போய் அங்கே யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரேயர் செல் நடக்கும். அந்த ப்ரேயர் செல்லில் நிறைய மாணவிகள் இருந்தாங்க. அதில் செல்வா என்ற ஒரு பையன், அந்த பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணி மற்றவர்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு பண்ணும்போது அவர்கள் என்னோடு பேசும்போது அவர்கள் சொன்னாங்க, பிரதர், உங்களுக்கு பயம் இருந்தால் நாங்கள் ஒரு புக்கு கொடுக்குறோம், பைபிள் நியூ டெஸ்டிமெண்ட், அதை கொண்டு போய் நீங்கள் படிங்க, அது சரியாயிரும் அப்படின்னாங்க. என் மனசில் என்னென்னா, இவங்க எப்படியாவது என்னை வந்து மதம் மாற்றிடுவாங்க அப்படி என்று நான் நினைத்து கொண்டு அதையும் வேண்டா வெறுப்பாக அந்த இதை வாங்கிட்டு போய் என்னுடைய வீட்டில் இருக்கிற படிக்கிற அறையில் தூக்கி அப்படியே கசக்கி எரிந்து விட்டேன். ஒரு வாரம் 10 நாள் ஆனது. ஆனால் எனக்குள்ள மரண பயம் பெருகி கொண்டே இருந்தது. அது என்ன செய்கிறது, இந்த பூமியில் வாழவே கூடாது, இறந்துடலாம் அப்படின்ட்டு மனநிலை போய்கிட்டே இருந்துச்சு. சாப்பிட முடியாது, பேச முடியாது, இயல்பான ஒரு சூழ்நிலையிலே இல்லை. நான் அந்த அளவிற்கு ஒரு தனிமையாக்கப்பட்டேன். ஒரு நாள் இரவு என்னுடைய படிக்கிற அறையில் நான் உட்கார்ந்துருக்கும் போது அதிகமாக அந்த சத்தத்தை உணர்ந்தேன். இப்போதே நீ வந்து இறந்து போ அப்படின்ட்டு. உடனே ஒரு கயிறை எடுத்து தூக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு ஃபேன் கொக்கியில் அந்த கயிறை போட்டு தூக்கு போடலான்னு பிளான் பண்ணும்போது டக்குன்னு எலக்ட்ரிசிட்டி போயிடுச்சு. அப்போ நான் யோசிச்சேன், எலக்ட்ரிசிட்டி வந்த பிறகு நம்ம வந்து தூக்கு போடலாம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த இரவு அந்த இருட்டான ஒரு வேளையில் நான் தூக்கி போட்ட பைபிள்லேருந்து ஒரு ஸ்பார்க், ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி வந்துச்சு. அப்போ என் மனசில் தோணுச்சு, ஏதோ சம்திங் இந்த பைபிளில் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி. லைட் வந்த பிறகு அந்த பைபிளை எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பைபிளை எடுத்து எப்படி படிக்கணும்னு தெரியாது, கையில் வைத்து கொண்டு அப்படியே கண்களை மூடி இப்படி திறக்கும் போது யாக்கோபு 1:8 ஒரு வசனம் வந்தது. அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாக இருக்கிறான். என்னுடைய சூழ்நிலை அப்படியாக இருந்தது. 2 மனசு, ஒன்று சாகணும் இல்லாட்டி வாழணும். அப்போ உடனே ஒரு பென்சில் எடுத்து செவத்தில் எழுதிட்டேன். அந்த வார்த்தையை எழுதிட்டு, இன்னைக்கு நம்ம சாக வேணாம், நாளைக்கு இல்லாட்டி அடுத்து நம்ம இது போஸ்ட்போன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு மைண்டில் யோசிச்சுட்டு, இதை குறித்து இந்த இயேசுன்னு சொல்லுகிற இந்த கலா செல்வா அந்த ப்ரேயர் டீமில் போய் சொல்லுவோம் அப்படின்ட்டு மறுநாள் காலையில் யூனிவர்சிட்டி காலேஜ் போனேன். அவங்களையெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு நேற்று, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொன்னாங்க, ஆண்டவர் உன்னோடு பேசியிருக்கிறார். அப்போ எனக்கு தெரியாது இந்த கிறிஸ்தவ எப்படியெல்லாம் பேசுவாங்க அப்படின்ட்டு. என் மனசில் தோணுச்சு, எப்படியாவது இவங்க என்னை மதம் மாற்றுறதுல குறிக்கோளாக இருக்கிறார்கள் நினைத்து கொண்டு அவர்களோடு அதுக்கப்புறம் தர்க்கம் பண்ணுகிறேன். அதாவது நான் வந்து பீஸ் இல்லாமல் இருக்கிறேன், நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை கூப்பிடுகிறார்,
ஜெபம் பண்ணு, பைபிள் படி, எப்போ பார்த்தாலும் நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட தர்க்கம் பண்ணி, இன்னும் ஒரே ஒரு வாரத்தில் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு மாணவன் தற்கொலை பண்ணி இறந்து விட்டான் என்ற நியூஸை நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, அது நடக்காது சகோதரனே, ஏனென்றால் தேவன் வார்த்தையின் மூலம் உன்னோடு பேசியிருக்கிறார், அது மட்டுமல்ல உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் அந்த இடத்தை விட்டு வந்து விட்டேன். ஆனால் எனக்கு சமாதானம் வரவில்லை. மறுபடியும் ஒரு வாரம் அப்படியே போய்கொண்டே இருந்தது. பயங்கர பயம் எனக்குள்ள வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் இரவு என்னுடைய மாடியில் நான் இருட்டான ஒரு சூழ்நிலையில் உட்கார்ந்து யோசித்து கொண்டிருந்தேன். இந்த பூமியில யார் கடவுள், உண்மையுள்ள கடவுள், எனக்கு சமாதானத்தை கொடுக்கிற கடவுள் யார் அப்படின்ட்டு மனசுல யோசிக்கும் போது, இந்த கலா செல்வா இந்த ப்ரேயர் பண்ணுகிறவங்க ஜெபம் பண்ணு, முழங்கால் போடு, பாவ அறிக்கை பண்ணு அப்படியெல்லாம் சொல்றாங்களே, சரி நம்ம செஞ்சுதான் பார்க்கலாமே அப்படின்ட்டு முதல் தடவையாக முழங்கால் போட்டு நான் 15 வயதிலிருந்து 20 வயது வரையும் நான் செய்த ஒவ்வொரு தவறு, பாவங்கள், எல்லா அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் என் மனதில் கொண்டு வந்து நான் அப்படியே அறிக்கையிட்டு, நான் செஞ்சது தப்பு, நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு எனக்கு தெரியல எப்படின்னு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கேன். பேசும்போது என்னை அறியாமலே அழுது கொண்டே இருந்தேன். அப்போது நான் உணர்ந்தது என்னன்னா, ஒரு கரம் என் மேலே வந்து அமர்ந்ததை நான் உணர்ந்தேன். அந்த கரம் மட்டுமல்ல, அப்போது உள்ளான ஆத்மால ஒரு சத்தத்தை உணர்ந்தேன். என்ன சத்தம்னா, சீனிவாசன், நீ பிறந்ததிலிருந்து சுமார் 20 வயது வரையும் நீ நான் போகாத கோயிலே கிடையாது. மாலை போட்டிருக்கேன், தீச்சட்டி எடுத்திருக்கேன், பால் குடம் எடுத்திருக்கிறேன், பாத யாத்திரை, எல்லா பரிகாரமும் நிறைய கோயில்களுக்கு செய்திருக்கிறேன், பூஜை பண்ணியிருக்கிறேன். ஆனால் 500க்கு மேலே இருக்கும். அப்போ அந்தளவுக்கு உண்மை அது. ஸோ இந்த நீ இவ்வளவு பண்ணியிருக்கிற இத்தனை பேரில் ஒருத்தர் கூட ஒரு வாரத்துக்கு முன்பாக நீ தூக்கு போட்டு இறந்துடலாம்னு யோசிக்கும் போது ஒருத்தர் கூட உன்னை காப்பாற்றவில்லை. நான் இயேசு கிறிஸ்து என்னுடைய வார்த்தையின் மூலம் உனக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்தேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அந்த வார்த்தை எனக்குள்ள வந்த உடனே ஏதோ ஒரு மனிதனை கயிறு போட்டு இந்த உடம்புல கட்டி வைத்து அந்த கயிறை எடுத்தவனே அவன் எப்படி டெலிவர் ஆகிறானோ, அதே போல என்னுடைய உடல்ல, என்னுடைய ஆவியில, என்னுடைய ஆத்துமால முழுவதுமாக நான் விடுதலை பெற்றேன். விடுதலை பெற்றது மட்டுமல்ல, நான் நினைச்சு பார்க்காத அளவிற்கு ஒரு சமாதானத்தினால நிரப்பப்பட்டேன். என்னுடைய எல்லா பழைய நினைவுகள், பழைய காரியங்கள், இந்த தூக்கு போட்டு மரண இருள் அப்படி இப்படி யோசிக்கிற காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு போனதை நான் உணர்ந்தேன். அதற்கு பிறகு அந்த இரவுல நான் அர்ப்பணித்தேன். இனிமேல் இந்த தெய்வம் தான் உண்மையுள்ள தெய்வம், இயேசுதான் தெய்வம் என்று இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 25 வருடம் ஆகிவிட்டது, நான் பின்வாங்கவில்லை. கர்த்தருடைய பெரிதான கிருபை உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் ஒரு என் வில்லேஜில், என் குடும்பத்தில், ஆச்சரியமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்ததுனால எவ்வளவு போராட்டங்கள் உண்டு என்று, பல போராட்டங்கள் குடும்பத்தினால எதிர்க்க அவங்கள எதிர்த்தார்கள். கூட பிறந்த சகோதர சகோதரிகள், அது மட்டுமல்ல என்னோடு படித்த மாணவர்கள் எல்லாரும் எனக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் படிப்பை முடித்து விட்டு அப்புறம் தான் நான் 2002 முடித்து விட்டு இந்த திருச்சிக்கு நான் வந்திருந்தேன். அந்த டயத்தில் ஒரு 6 மாதம் திருச்சியில் நானும் அந்த செல்வா என்ற அந்த என்னுடைய நண்பனும் 2 பேரும் இங்கே எடமலைப்பட்டி புதூரில் இருக்கும்போது இங்கே சில ஊழியங்கள்லாம் பண்ணி கொண்டு வேலை தேடினோம். வேலை கிடைக்கவில்லை. கர்த்தர் நன்றாக உருவாக்கினார் அவருடைய ஊழியத்திற்கென்று. அப்போ ஆண்டவர் ஒரு புத்தகத்தின் மூலம் பேசினார். அந்த புத்தகத்தில் சாது சுந்தர் சிங் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் ஒரு சீக்கிய குடும்பத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர், அவர் தேவனுக்காக பயன்பட்ட ஒரு நபர். அவரை ஆண்டவர் திபெத் என்ற புத்த மதத்தினர் மத்தியில் கொண்டு போய் பயன்படுத்தினார். அப்போ அந்த சீக்கிய மக்களுக்காக யார் போவா அப்படின்னு ஒரு கேள்வியோடு அந்த புத்தகம் முடிந்திருந்தது. அப்போது நான் எடமலைப்பட்டி புதூரில் வாடகைக்கு ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். அப்போ தான் நான் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரே நான் போகிறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு ஒப்பு கொடுத்தேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை, ஆண்டவர் என்னை கொண்டு போவதற்கான எல்லா ஆயத்தங்களையும் ஏற்படுத்தினார். அதே போல் எப்படி போக வேண்டும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் என்னை நடத்தின விதங்கள் வித்தியாசமாக இருந்தது. அதற்கு பிறகு ஜேம்ஸ் பிஹார் அகஸ்டியன் ஜெபக்குமார் அவங்க ஊழியத்தில் போய் ஒரு மிஷனரி டீச்சராக இருக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். 2004 2008 வரையும் அங்கே போய் மிஷனரி டீச்சராக நான் பணிபுரிந்தேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்பது உண்டு. பஞ்சாபிற்கு போனோம், என்னுடைய ஊழியம் பஞ்சாப் தான், என்னுடைய ஸ்தலம் பஞ்சாப் தான் அப்படின்று
பஞ்சாபிற்காக அதிகமாக பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணினேன். கர்த்தர் என்னை உருவாக்கினார், பல விதங்களில் உருவாக்கினார் அந்த ஊழியத்தில். அப்புறம் அவர்களுக்கு பஞ்சாபில் ஊழியம் அல்ல, தரிசனமும் இல்லை. அதனால் நீங்கள் தனியாக போகணும்னா போங்க பிரதர் அப்படின்ட்டு அண்ணன் சொன்னாங்க. அதற்கு பிறகு நான் தனியாக திரும்பவும் அங்கிருந்து பஞ்சாபிற்கு மிஷினரியாக 2008 போனேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை, ஒரு பெரிய ஸ்டோரி நான் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு ஆண்டவர் வழி நடத்தின காரியங்கள். 2010 நான் திருமணம் பண்ணினேன். என்னுடைய மனைவி பேர் கிருபா சரண்யா. அவங்க நாகர்கோயிலில் அழகிய மண்டபம் என்ற இடத்துல ஒரு பெந்தகோஸ்தே பாஸ்டரோட பொண்ணு. 2010 நாங்கள் மேரேஜ் பண்ணி அவர்கள் மிஷினரியாக ஒப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு 2 பையங்க உண்டு. அவங்க நேற்று வந்தாங்க, இன்றைக்கி வரல. ஏன்னா அடுத்தடுத்து சர்வீஸ் இருக்கிறதுனால அவங்க சின்ன பிள்ளைங்க. ஒருத்தன் 8th படிக்கிறான், ஸ்டீவ் சால்மோஸ். 2வது ஸ்டெயின்ஸ் பின்காம். 2 பையங்க ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் என்னோடு பேசினார். 1 பேதுரு 2:9 வசனத்தின்படி ராஜரீக ஆசாரிய கூட்டங்களை எழுப்ப வேண்டும் என்று. அதனால இயேசுவின் ராஜரீக ஊழியங்கள் என்ற ஊழியத்தை நிறுவ ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதை சட்டப்படி நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அதில் 3 வகையான ஊழியங்களை பண்ணுகிறோம். ஒன்று என்ன ஊழியம்னா, சபை இல்லாத இடங்களில் சபை உருவாக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவித்து. அதுதான் எங்களுடைய பிரதான ஊழியமாக இருக்கிறது. சுமார் 120 கிராமங்களை நாங்கள் தத்தெடுத்து அந்த கிராமங்களில் எங்கெங்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படலை, இயேசுனா தெரியாத நபர்கள் வட இந்தியாவில் கோடிக்கணக்கான நபர்கள் உண்டு. ஸோ பஞ்சாபிலும் உண்டு. ஆண்டவருடைய பெரிதான கிருபை. முதல் ஊழியம் சபை நிறுவுதல். அதில் எங்கள் ஆர்கனைசேஷன் கீழே 26 ஊழியர்கள் உண்டு. கர்த்தருடைய பெரிதான கிருபை. 7 சபைகளை கட்ட ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். நான் இருக்கிற சபை ஒரு தலைமை சபையாக அந்த இடம் மெயின் ஆஃபீஸாக நாங்கள் வைத்திருக்கிறோம். கர்த்தர் அதையும் ஆசீர்வதித்து நடத்தி கொண்டு இருக்கிறார். 2வது ஊழியம் என்ன அப்படின்னா, நிறைய பேரை பயிற்றுவிக்கிறோம். வட இந்தியாவில் நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு போதிய வேத அறிவு ரொம்ப குறைவு. அதனால் அவர்களுக்கு CTH 1 year கோர்ஸ் நடத்துகிறோம். அதன்படி கடந்த 6 வருடம் ஒவ்வொரு வருடமும் 120 நபர்களை கண்டுகொண்டு, அதுவும் கிராம ஊழியர்களை மற்றும் சபையில் இருக்கிற மூப்பர்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஒவ்வொரு வருடமும் 120 சுமார் 600 பேருக்கு மேலாக பஞ்சாபியருக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவர்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் தியாலஜி கொடுத்து அவங்களுக்கு கிராஜுவேஷன் கொடுத்துருக்குறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபை. 7வது பேட்ச் நெக்ஸ்ட் மந்த்து நாங்கள் கிராஜுவேஷன் கொடுக்க போகிறோம். கர்த்தர் அதையும் ஆசீர்வதித்து நடத்தி கொண்டு இருக்கிறார். 3வது ஊழியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் எனக்குள்ள ஒரு பாரத்தை கொடுத்தார். கஷ்டப்படுகிற மக்களுக்கு உதவி செய்வது. அதனால் விதவைகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகள், அதே போல் கஷ்டப்படுகிற ஊழியர்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, விதவைகளுக்கு ரேஷன், மற்றபடி மாத உதவித்தொகை, அந்த மாதிரி காரியங்களில் நாங்கள் உதவி செய்து நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் அப்படியாக எங்களை நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. ஸோ இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் வேத வசனத்தை கொடுக்க நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்றோ பேசின ஒரு காரியம். இதனால் கூட ஃபாதர்ஸ் டே எல்லாருக்கும் தெரியாதவங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள். போய் உங்கள் தகப்பனுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். தகப்பனுக்கு வாழ்த்து கட்டாயம் சொல்லணும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் தாய் தகப்பன் 2 பேரும் முக்கியமான நபர்கள். அதில் ஒவ்வொருவருக்கும் தனி ஒரு 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 குவாலிட்டி உண்டு. தாய்க்கு உள்ள குவாலிட்டி தனி, தகப்பனுக்கு உள்ள குவாலிட்டி தனி. அதுதான் வேத வசனத்திலிருந்து இந்த நாளில் நான் பேச போகிறேன். தகப்பனின் குணங்கள், தகப்பனின் அன்பு, தகப்பனின் காரியங்கள் என்றால் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். என்னுடைய தகப்பனை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்றால் அநேக காரியங்களை நான் சொல்ல முடியும். அதே போல் உங்களுடைய தகப்பன், உங்களுடைய தந்தையை குறித்து நீங்கள் சொல்லணும்னா நீங்கள் நிறைய சொல்ல முடியும். ஏன்னா தந்தை ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறவர், அந்த குடும்பத்தை நடத்துகிறவர், அதற்காக தன்னை முழுவதுமாக தியாகம் பண்ணுகிறவர். தந்தை இல்லாத குடும்பங்களை நாம் பார்க்க முடியும். அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். நிறைய ஸ்டேட்மெண்ட்டை நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய தந்தை இறந்த பிறகு என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை முற்றிலுமாக மாறிவிட்டது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் தந்தை இறந்த அந்த நொடியே என் குடும்பத்தின் எல்லா சூழ்நிலைகளும் தலைகீழாக மாறிவிட்டது என்று சொல்வார்கள்.
ஸோ அந்த அளவிற்கு தந்தை ஒரு குடும்பத்திற்கு முக்கியமான நபராக இருக்கிறார். ஸோ அதை குறித்து நான் பேசவில்லை. வேத வசனத்தின் அடிப்படையில் தேவன் எப்படியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அநேக இடங்களில் தேவன் தாயை போல, தந்தையை போல, சகோதரனை போல, போதகரை போல, நண்பனை போல, ஆண்டவர் ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு விதமாக அந்த உறவுகளை வைத்து ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, நீங்க நல்ல பைபிளை படித்தீங்கன்னா நல்லா புரிந்து கொள்ளலாம். அந்த உறவுகளை நாம் பார்க்க முடியும். இந்த நாளில் கூட ஒரு தகப்பனின் எதிர்பார்ப்பு என்ற தலைப்பின் கீழே உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். நோட் பண்ணுகிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. தகப்பனின் எதிர்பார்ப்பு. தகப்பனின் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, நம்ம சில காரியங்கள் தெரிந்த காரியங்கள் தான், இருந்தாலும் வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். லூக்கா புத்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனம். லூக்கா, புக் ஆஃப் லூக் சாப்டர் 15 verse 20. போதும். நீங்க பார்க்கலாம், இதை குறித்து அநேக வேத உபதேசங்களை நாம் கேட்டிருக்கலாம், நிறைய மெசேஜ் கேட்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல முக்கியமாக ஒரு இளைய குமாரன் தகப்பனை தேடி வருகிற காரியங்கள், அவர் மனம் திரும்பி வருகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த தகப்பனின் எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது என்பதை குறித்து தான் நான் இந்த இடத்துல பேச போகிறேன். தகப்பனினுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது என்றால், நீங்க வாசிக்கலாம் 27வது வசனத்துல, அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அடுப்பித்தார். மூத்த சகோதரன் ஒரு இதா கேட்கிறார் அந்த வேலையாள்கிட்ட. வேலையாள் வந்து மூத்த சகோதரன்கிட்ட சொல்றாரு, எதற்காக உங்களுடைய தகப்பன் உங்க தம்பிக்கு, உன் சகோதரனுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறார், உனக்கு செய்யல அப்படி என்பதை அவருக்கு வித்தியாசமான முறையில் அவரை ஏதோ ஒரு கோபப்படுத்துகிற விதத்தில் சொல்லுகிறார். சொல்லும்போது ஒரு உண்மையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே. தகப்பனுடைய மெயினான எதிர்பார்ப்பு என்ன? சகோதரனே, சகோதரியே, உம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய பெரிதான எதிர்பார்ப்பு என்னன்னா, தன்னுடைய பிள்ளை தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும், தன்னோடு வாசம் செய்ய வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும், தன்னோடு வாசம் செய்ய வேண்டும். தகப்பனுடைய பெரிய எதிர்பார்ப்பு, தகப்பனுடைய வீட்டிற்கு வந்து தன்னோடு வாசம் செய்ய வேண்டும். இதுதான் தகப்பனுடைய பெரிதான எதிர்பார்ப்பாக இருந்தது. நீங்க பார்க்கலாம், அதே அதிகாரத்துல மூத்த குமாரனை பார்த்து தகப்பன் சொல்லுகிற காரியம் 31ல, அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. அது சொல்லுகிறார். அவன் புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளாதது நிமித்தம் அவனிடம் அவர் வந்து விளக்குகிறார். எப்படி விளக்குகிறார் என்றால், நீர் எப்போதும் என்னோடு இருக்கிறார். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், நீர் எப்போதும் இருப்பது எனக்கு சந்தோஷம், அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு, அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். நீ என்னோடு எப்போதும் இருக்கிறாய். அது போல என்னை விட்டு தூரம் போன என்னுடைய இளைய குமாரன் என்னோடு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பெரிய எதிர்பார்ப்பு. கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிய எதிர்பார்ப்பு அதுதான். நீங்க பார்க்கலாம், பைபிள்ல ஆதியாகமத்தில் ஆரம்பத்தில் தேவன் ஒவ்வொன்றையும் தன்னுடைய வார்த்தையின் மூலம் படைத்தார். ஆனால் மனிதனை தன்னுடைய சாயலாக ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்தார் என்றால், நீங்க பார்க்கலாம், மண்ணினாலே. ஏன் அப்படின்னா, அவன் தன்னோடு உறவாட வேண்டும், தன்னோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும், தன்னோடு வாசம் செய்ய வேண்டும். ஆண்டவர் ஐக்கியத்தை ரொம்ப விரும்புகிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஐக்கியத்தை ரொம்ப விரும்புகிறார். ஆமா, உங்களை வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இந்த சபை கூடி வருதல் எதை குறிக்கிறது என்றால் ஐக்கியத்தை குறிக்கிறது.
வீடு எதை குறிக்கிறது? உறவு எதை குறிக்கிறது என்றால் ஐக்கியத்தை குறிக்கிறது. தகப்பனுடைய பெரிய எதிர்பார்ப்பு. நீங்க பார்க்கலாம், அங்கு தவறு செய்து விட்டார்கள். ஆனா அவருடைய பெரிய எதிர்பார்ப்பை என்னோடு அவர்கள் இருக்க வேண்டும், நான் தினமும் போய் அவர்களோடு உலாவ வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும், அவர்கள் என்னோடு பேச வேண்டும், நான் அவர்களோடு பேச வேண்டும். இதைத்தான் தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறார். நீங்க பார்க்கலாம், இந்த இடத்துல அந்த இளைய குமாரனை எப்படி அவர் ரிசீவ் பண்ணுகிறார் என்பதை பார்க்க முடிகிறது. தேவன் நம்மளையும் அப்படித்தான் ரிசீவ் பண்ணினார். நான் ஒரு காலத்துல பாவியாக இருந்தேன், என்னை ஆண்டவர் எப்படி ரிசீவ் பண்ணினார்? நீங்க ஒரு நபருக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு இதை நன்றாக நீங்க பயன்படுத்த முடியும். எப்படி என்றால், நீங்க வாசிங்க, நீங்க 20வது வசனத்தை திரும்பவும் வாசிக்கலாம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் முத்தம் செய்தான். நீங்க அண்டர்லைன் பண்ணணும், கட்டாயம் ஒவ்வொருத்தருக்கும் நல்லா நோட் பண்ணிக்கங்க. நாங்க இந்த மாதிரி தான் எங்களுடைய பிரதான ஊழியம் என்ன அப்படின்னா, ஒரு நபரை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும். ஒரு பாவியாக தேவனை விட்டு தூரம் போன நபர்களை தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் எங்களுடைய பிரதான ஊழியமாக இருக்கிறதுனால கர்த்தர் இந்த நாள் வரையும் அநேக காரியங்களை, பெருமைக்காக நான் சொல்லவில்லை, எங்களுடைய ஊழியத்தின் மூலம் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரையும் எங்க ஊழியத்தின் மூலம் சுமார் 800 நபர்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள். எங்களுடைய 26 கிளை சபைகள் மற்ற எல்லாம் சேர்ந்து பெருமைக்காக சொல்ல, so we have a report. ஸோ அந்த அளவிற்கு தேவன் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு நபர் வரும்போது தேவன் எப்படி அவரை வரவேற்கிறார் என்பதை குறித்து இந்த இடத்துல நான் பார்க்கிறோம். 5 காரியங்கள் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 5 காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் நீங்களும் நானும் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு வரும்போது தேவன் நம்மளை இப்படியாக ரிசீவ் பண்ணி இருக்கிறார். என்ன பண்ணினார் அப்படின்னா, அந்த 20ல நீங்க பார்க்கலாம், அவனை கண்டு, முதலாவதாக கண்டு, எல்லாரும் சொல்லுங்க, கண்டு. தேவன் நம்மளை கண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, எவ்வளோ பேர் என்னோடு பிறந்தவர்கள், என்னுடைய சொந்த பந்தம், என்னுடைய பக்கத்து வீட்டார், என்னுடைய கிராமத்தில் வசிக்கிற 1000 நபர்கள் மேலாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு என்னை மட்டும் கண்டு, பக்கத்தில் கைப்பிடி சொல்ல, உங்களை கண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் செலக்ட் பண்றார். ஒவ்வொரு நபரையும் ஆண்டவர் அப்படிதான் செலக்ட் பண்றார். அவனை கண்டு தேவன் அப்படியாகத்தான் ஆங்காங்கு ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்திற்கென்று அழைக்கிறார். ஒரு இனத்திலிருந்து ஆண்டவர் அழைக்கிறார், ஒரு பகுதியிலிருந்து ஆண்டவர் அழைக்கிறார், ஒரு கிராமத்திலிருந்து ஆண்டவர் அழைக்கிறார். கண்டு. 2வது நாம் பார்க்கிறோம், ஓடி வருகிறார். தகப்பன் ஒரு நபர் ஆண்டவருக்குள்ள வரும்போது அவரை பார்த்து கண்டு ஓடி வருகிறார். அவன் ஓடி வரல, இங்க வசனத்துல பார்க்கிறோம், அவன் வந்துகிட்டே இருக்கிறான். ஆனா தகப்பன் ஓடி வருகிறார். கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் ஓடி வருகிறார். எதுக்குன்னா, அவருக்கு பெரிய இது, என்னோடு வாசம் பண்ணும், ஏன்ட்ட வா. நீங்க பைபிள்ல பார்க்கலாம், அவருடைய குரல் அப்படியாகத்தான் இருக்கிறது. நீங்க ஏன்ட்ட வாங்க அப்படித்தான் மனஸ்தாபப்படுகிறார். அது மட்டும் இல்ல, 3வது மனதுருகி. ரொம்ப முக்கியம். ஆண்டவர் மனதுருகிற ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய இதயமே அப்படியாகத்தான் இருக்கிறது. வசனத்துல பார்க்கிறோம், இயேசு மனதுருகிறவராக கிராமங்களும் பட்டணங்களிலும் அலைந்து திரிந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு மக்களை சம்பாதித்து கொண்டு வந்தார். நீங்க ஒரு நபரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா மனதுருகிற இருதயம் தேவைப்படுகிறது. என்னுடைய சகோதரனே, சகோதரியே, உன் குடும்பத்துல இன்னும் ஆண்டவரை அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லையா? உன் குடும்பத்துல நீங்க மட்டும்தான் வந்திருக்கிறீங்களா? நீங்க வசிக்கிற பகுதியில் நீங்க மட்டும்தான் வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா, மனதுருகிற இருதயம். அவர் அப்படியாக பார்க்கவில்லை. இவன் தவறு பண்ணிட்டான், என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டான், என்கிட்ட இருந்து எல்லா சொத்தையும் பாதியை கொண்டு போயிட்டான், அவன் தப்பு பண்ணிட்டான், அதை பார்க்காதபடி மனதுருகிற இருதயத்தோடு அவனை பார்த்தார். ரொம்ப முக்கியம். ஒரு நபர்கிட்ட நீங்க சுவிசேஷத்தை கொண்டு போகணும்னா ரொம்ப முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, அவரை நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். நீங்க அவருடைய தவறை பார்த்து அல்ல,
ஆண்டவர் பாவிகளுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அதனால தேவனுடைய தேர்ட் குவாலிட்டி மனதுருகிறவராக. நீங்க பார்க்கலாம், மனதுருகிற, அதை குறித்து அநேக காரியங்கள் உண்டு, அதை விவரிக்க போகவில்லை. மூன்றாவது மனதுருகி. நான்காவது நீங்க பாருங்க, கழுத்து வாசிங்க, கழுத்தை கட்டிக்கொண்டு. ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அவன் எங்கிருந்து வருகிறான் என்று பார்த்தோம் என்றால், அவன் பண்ணி மேய்த்து கொண்டிருக்கிற அந்த கூட்டத்திலிருந்து வருகிறான். ஒரு பண்ணி மேய்த்து கொண்டிருந்த அந்த 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 இடத்திலிருந்து வருகிறான். அப்ப தகப்பன் என்ன யோசிச்சார்னா, மற்ற எதையுமே யோசிக்காதபடி, அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் பார்க்காதபடி அவனை போய் கட்டி அணைத்து சுவிசேஷம் சொல்றதுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணுறது இப்படி தான் ட்ரெயின் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் அப்படி தான் நடந்து. நான் பீகாரில் இருக்கும்போது ஒரு சம்பவம், நாங்கள் கிராமத்துக்கு ஊழியத்திற்கு போகும்போது பீகாரில் அதிகமாக மக்கள் தொகை உண்டு. சிறு வயதிலே கல்யாணம் முடிச்சதுனால ஒவ்வொரு வீட்டிலும் சுமார் 5 பிள்ளைகள், குறைவான பிள்ளைகள் 5. ஒரு சிலருக்கு 8 பிள்ளை இருக்கும், ஒரு சிலருக்கு 9 பிள்ளை இருக்கும். 25 வயதிலேயே அவர்களுக்கு 5-6 பிள்ளைகள் இருக்கும். ஸோ அவர் வேலைக்கு போயிடுவார், பிள்ளைகள் நிறையா இருக்கும், நிறைய பிள்ளைங்க ஸ்கூல் போகாது. அதனால அந்த வீட்டில் இருக்கிற தாய் என்ன பண்ணுவாள் என்றால், நல்ல ரொட்டியை சுட்டு அந்த வீடு சாணி மூலிகை தான் இருக்கும், கூரை வீடு மாதிரி தான் இருக்கும். அந்த ரொட்டியை அடுக்கி வச்சிருவா கார்னரில். அப்புறம் ரொட்டியை சுற்றி பச்சை மிளகா, வெங்காயம் அப்படியே தூவி விட்டுரும். அந்த பிள்ளைங்க போய் தெருவில் போய் விளாண்டுட்டு அப்பப்போ ஒரு ரொட்டி, ஒரு பச்சை மிளகா இல்லாட்டி வெங்காயத்தை கடிச்சு சாப்பிட்டு அதோட பசியை ஆற்றிக்கொள்ளும். அதே போல் ஊழியத்திற்கென்று போனோம்னா தண்ணி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். தண்ணி கொடுத்தாங்கனாலே பெருசு. சில ஊழிய ஸ்தலங்களில் அவங்க தண்ணி கொடுக்கும் போதே அவளுடைய கரத்தில் இருக்கிற அந்த அழுக்கு அந்த தண்ணிக்குள்ளே போகும், கண் முன்பாக தெரியும். சில இதில் டீ கொடுக்குறேன்ட்டு சுடுதண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனால் முகம் சுளிக்காமல் அவர்களை வரவேற்போம், முகம் சுளிக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்வோம். ரொம்ப முக்கியமான காரியம். தகப்பனுடைய அன்பை பாருங்க, அவர் முகம் சுளிக்காமல் அவருடைய கழுத்தை கட்டி கொண்டு. இங்க பார்க்கிறோம் பன்னியோட காரியங்கள். அது எனக்கு லிட்டரலா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. நாங்க சபைக்காக இடம் பார்த்து கொண்டிருந்தோம். எல்லா இடங்களும் நான் வசிக்கிற பட்டணத்துல ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ரேட்டாக இருந்தது. எங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல, வாங்க முடியல. அப்ப அந்த புரோக்கர் ஒரு இடத்தை காட்டினார். அந்த இடத்த போய் பார்க்கும்போது அது ரேட்டு குறைவாக இருந்தது. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பக்கத்துல வீடெல்லாம் கிடையாது. ஆனா பக்கத்துல ஒரு பண்ணை, அது பெரிய ஒரு பண்ணை அதை காட்டுறாரு. ஆனா ரேட்டு குறைவா இருக்கிறது. அதனாலதான் அவங்க குறைவான ரேட்டு கொடுக்குறாங்க. 2 பிளாட் கிடைச்சு, ரொம்ப சீப்பா கிடைச்சு. அப்ப ஜோம் பண்ணி பார்த்தோம், நானும் என் மனைவியும். அப்போ முடிவெடுத்தோம், வேற வழி இல்லை. அப்போ ஆண்டவரும் அப்படித்தான் லீட் பண்ணார், இதைத்தான் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் வாங்கிட்டேன். கர்த்தருடைய கிருபை. சில நாட்கள் ஆனது. அதுக்கு அங்கே சபை கட்ட வேண்டும் என்று நாங்கள் பிளான் பண்ணோம். அப்போ பிளான் பண்ணும்போதும் நிறைய தடங்கள் வந்தது. நான் முடிவெடுத்தேன், இதை வித்துட்டு வேறு இடத்துல வாங்கலாம்ட்டு 2 தடவை நான் ட்ரை பண்ணேன். ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் அடைத்து விட்டார் கதவுகளை. அப்போ சர்ச்சு கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஆரம்ப நாட்டில் ஃபஸ்ட்டு டே நாங்கள் ஸ்டோன் வைக்கணும், நிலக்கால் சொல்லுவாங்க, அது அந்த கல் வைக்கிறதுக்கு நிறைய போதர்களையும் ஸ்பெஷலாக ஒரு கெஸ்ட்டையும் நாங்கள் கூப்பிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. வந்தால் நான் அடிக்கடி போவேன் அந்த பிளாட்டுக்கு. ஆனால் அன்னைக்கு போய் அந்த கல் வைக்கிற டயத்தில் அந்த பன்னி அவங்க வளர்க்குறவங்க அந்த சில நேரங்களில் பன்னிக்கு அந்த தீவனம்லாம் போடும்போது எல்லா பண்ணியும் சேர்ந்து கொக்கரிக்கும் பாருங்க. அது 1 மைல் தூரம் கேட்கும், கரன்ட்டு. இந்த கல் வச்ச உடனே பயங்கரமான சவுண்டு. அப்போ எல்லாரும் சாக்காயிட்டு எல்லாம் வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு போகும்போது துக்கத்தோடு போனார்கள் எல்லாரும். என் கரத்தை பிடிச்சி, பாஸ்டர் உங்களுக்கு வேற இடமே இல்லையா, இங்கே போய் சபையை கட்டுறீங்க அப்படின்ட்டு. ஆனால் உள்ள ஆண்டவர் சொன்னார், இதுதான் இடம்ட்டு. எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. கர்த்தருடைய கிருபை, நாங்கள் சபையும் கட்டிட்டோம். ஆனால் பண்ண நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ திரும்பவும் வீடு வாடகை கொடுக்க முடியாது, அதனால் சபைக்கிட்டேயே நாங்கள் தங்கிடலாம் அப்படின்ட்டு இங்கேயே வீடு செட் பண்ணியிருந்தோம். அங்கே வீட்டுக்கும் நாங்கள் வந்துடலாம் பிளான் பண்ணி நாங்களும் வந்துட்டோம். பண்ண நடந்துக்கிட்டே இருந்துச்சு. காலையிலிருந்து நைட்டு வரையும் சும்மா காற்று இந்த சைடு வந்தால் அப்படியே கிச்சனுக்குள்ளே வரும்.
அப்படியே பரவி வரும். வேற வழி இல்லாமல் தூங்கும் போதும், வசிக்கும் போதும், இருக்கும் போதும், சபை நடத்தும் போதும் எங்கள் சபை மக்கள்லாம் அப்படியே முகம் சுளிக்காமல் அப்படியே பார்ப்பாங்க, என்னையத்தான் பார்ப்பாங்க, பாஸ்டர் அப்படின்ட்டு. எனக்கு சில காற்று அடிக்கும் போது அப்படியே வரும். ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் தீவனை வச்சிருவான், கக்கன்னு அது ஒரு 20 நிமிஷம் கையன்னு கத்திக்கிட்டே இருக்கும். எப்போ கத்தும் எப்போ கத்தாதுன்னே சொல்ல முடியாது, அந்த அளவிற்கு. ஆனால் அதை நடத்துகிறவர் ஒரு சீக்கிய நபர். ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நீ முகம் சுளிக்காமல் அவரை அன்பு செலுத்து. நான் ஆரம்ப நாளில் இருந்து அவரை அன்பு செலுத்துவேன், ஜெபம் பண்ணுவேன் அவருக்காக. அந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கர்த்தருடைய பெரிதான கிருபை, ஆண்டவர் அந்த பண்ணையில் ஒரு பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணி அப்படியே பண்ணியை விற்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக விற்று 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 இப்போ முழுவதுமாக பண்ணை காலியாகி விட்டது. கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். இது நடந்தது வித்தின இயர்லேயே ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். கர்த்தருடைய பெரிதான கிருபை. அந்த நபர் இப்போ எங்களை டார்ச்சர் பண்ணுறாரு, இந்த இடத்த நீங்கள் வாங்கிருங்க அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஸோ அது எந்த அளவிற்கு என்று எனக்கு நன்றாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். அப்போ தகப்பன் எவ்வளவு துர்நாற்றம், எவ்வளவு எவ்வளவு அழுக்கு, எவ்வளவு கந்தையான உடை அணிந்து வந்தார். ஆனால் தகப்பனுடைய அன்பை பாருங்க, அப்படி போய் அப்படி கட்டி அணைக்கிறார். அது போலதான் தேவன் உங்களையும் என்னையும் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், கட்டி அணைத்து கூப்பிட்டு வந்திருக்கிறார். இந்த இடத்துல பாருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, கட்டி அணைப்பது மட்டுமல்ல, 5வது காரியம் நான் பார்க்கிறோம், முத்தம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். 5 காரியத்தை நீங்க வீட்டில் போய் இன்னும் படித்தீங்க என்றால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். தேவன் ஒரு பாவியான மனிதனை எந்த அளவிற்கு நேசிக்கிறார், எந்த அளவிற்கு அந்த மனிதன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்ற காரியத்தை அந்த இதுக்குள்ள நாம பார்க்க முடியும். அப்படியாகத்தான் தேவன் அவரை வரவேற்றார் என்று அந்த 20வது வசனத்தில் நான் பார்க்கிறோம். எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, தன்னோடு வாசம் செய்ய வேண்டும், தன்னுடைய வீட்டில் இருக்க வேண்டும், தன்னுடைய வீட்டிற்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். பாவியாக இருந்த மனிதனை உங்களை ஆண்டவர் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாம் விட்டா அழிஞ்சிருப்போம், எங்க எப்பயோ அழிஞ்சிருப்போம், இல்லாட்டி அட்ரஸ் எல்லாம் போயிருப்போம், இல்லாட்டி இந்த ஊர்லயே இருந்திருக்கிற மாட்டோம், இல்லாட்டி எங்கேயாவது போயிருப்போம். அவருடைய மனதிருக்கம் பாருங்க. முதலாவதாக தன்னோடு வாசம் செய்வதற்காக தன்னுடைய வீட்டிற்கு ஆண்டவர் அப்படியாக அழைக்கிறார். 2வது நாம் பார்க்கலாம், 2வது காரியத்தை நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். மத்தேயு புத்தகம் 21வது அதிகாரம் 28வது வசனம். தகப்பனுடைய எதிர்பார்ப்பு. இந்த இடத்துல நான் பார்க்க முடிகிறது, ஒரு தகப்பனுக்கு 2 மகன் உண்டு என்ற அந்த ஒரு பேரபிளை வந்து அவர் சொல்லுகிறார். அப்ப சொல்லும்போது சொல்லுகிறார், ஒரு மூத்த மகனை கூப்பிட்டு அவர் சொல்லுகிறார், நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய். என் திராட்சை தோட்டத்தில் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, தன்னுடைய பிள்ளையை குறித்து தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது எதற்காக அவர் சொன்னார் என்பதை குறித்து நான் சொல்லி உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். எதற்காக சொன்னார் என்றால், 2 வகையான கூட்டத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். இங்கு வந்து மூத்த குமாரன் நல்லவராக இருக்கிறார், இளைய குமாரன் தான் ஒரு ரிலிஜியஸ் லீடர், அதாவது அந்த பரிசேயர்கள் இவர்களை குறித்து சொல்லப்படுகிற காரியம். முதல் குமாரன் நல்ல குமாரனாக இங்கு காணப்படுகிறார், அங்கு வந்து 2வது குமாரன் நல்ல குமாரனாக காணப்படுகிறார். இங்க பார்க்கிறோம், எதை குறிக்கிறது என்றால், வந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு வேலை செய்ய, தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவருடைய தோட்டத்தில், திராட்சை தோட்டத்தில் பணிபுரிய, அவர்களை பயன்படுத்த ஆண்டவர் எப்படிப்பட்ட நபர்களை கண்டு கொள்ளுகிறார் என்பதை குறித்து தான் இந்த இடத்துல நான் பார்க்கும்போது, மூத்த மகன் என்ன சொல்றான், நான் போக மாட்டேன் என்றான், ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். அடுத்த வசனம், இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான், அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. 2 கூட்டத்தை நான் பார்க்கிறோம். முதல் கூட்டம் என்ன கூட்டம் அப்படின்னா, ஐயா நான் போல அப்படின்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்பட்டு தோட்டத்திற்கு வேலை செய்வதற்காக போகிறான். அதைத்தான் குறிக்கிறது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார், இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன்,
என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எதை குறிக்கிறது என்றால், ஆயக்காரர்கள் வேசிகள். நீங்க பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து ஆயக்காரர்களை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்தார். நான் பார்க்கிறோம், சகையுவை பார்க்கிறோம், அந்த நபருக்கு மூலம் அவருடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். வேசியை பார்க்கிறோம். யோவான் புத்தகத்தில் பார்க்கும்போது ஒரு வேசியின் மத்தியில் போய் அவர் சுவிசேஷத்தை கொண்டு போகும்போது என்ன நடந்தது? அவள் மனம் திரும்பி அவள் போய் கிராமத்தில் இருக்கிற அநேகரை கொண்டு வந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய தோட்டத்தில் வேலை பார்க்க ஆண்டவர் அநேகரை அழைத்து கொண்டிருக்கிறார். அதுல சாக்கு போக்கு சொல்லுகிற கூட்டம் ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்திற்கு எல்லா காரியமும் தெரியும், ஆனால் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. வேதத்தில் நான் பார்க்கலாம். நேற்று அந்த காரியத்தை நான் பேசினேன். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த நபர் யோனா. யோனாக்கு எல்லாமே தெரியும், என்னுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன். அதனால சொல்லுகிறான், ஆண்டவரே நீ மனஸ்தாபப்பட்டுருவீர், நீ மனஸ்தாபப்பட்டு திரும்பவும் மன்னித்து விடுவீர், நீ திரும்பவும் அவர்களை ஏற்றுக்கொள்வீர் என்பதற்காகத்தான் நான் போகவில்லை, நினிவேக்கு போகவில்லை. வேத வசனம் அதிகமாக தெரிந்த நபர்கள் அநேக நேரம் தேவனுடைய ராஜ்யத்தில் பணிபுரிய முடியாது. அதனாலதான் இயேசு 12 சீசர்களை தேர்ந்தெடுக்கும் போது பலதரப்பட்ட வித்தியாசமான சூழ்நிலையில் இருக்கவர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் அவருடைய ராஜ்யத்தில் வேலை செய்வதற்காக. அதனாலதான் பார்க்கிறோம், முதல் மூத்தவன் மாட்டேன் என்று சொன்னான், ஆனால் மனஸ்தாபப்பட்டு திரும்பவும் போவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தினான். ஆண்டவர் அழைக்கிறார் அவருடைய தோட்டத்தில் வேலை பார்ப்பதற்காக. ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவைப்படுகிறார்கள். அதனாலதான் வேத வசனத்தில் 2000 வருடத்திற்கு முன்பாகவே எழுதிவிட்டு போய்விட்டார், அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த பாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த ஏக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து புரிந்து செயல்படுவதற்காக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஏதோ நான் வந்தேன், ஏதோ கிறிஸ்தவனாக மாறினேன், ஏதோ சபையில் இருக்கிறேன், ஏதோ என்னுடைய காலங்கள் கழிந்து நான் ஆண்டவரிடம் போய்விடுவேன் என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் யாரையுமே அழைக்கவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. தேவனுடைய ராஜ்யத்தில் என்னுடைய பொறுப்பு என்ன தேவனே அப்படி என்று கேட்டு அதற்கு மனஸ்தாபப்பட வேண்டும். அதை தான் ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். அந்த இடத்துல நான் பார்க்கிறோம், தேவன் பயன்படுத்தின பாத்திரங்களை பாருங்க. ஆயக்காரன் மனம் திரும்பினா உடனே முழு குடும்பத்தையும் தேவனுடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வந்தான். முழு குடும்பமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்தது. வேசி வேசி எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட, யாருமே பேசாத, தள்ளப்பட்ட ஒரு வேசி. அவளிடம் சுவிசேஷம் சென்ற உடனே அவ என்ன செய்தா? ஆண்டவர் அவர் தான் சூஸ் பண்ணார், செலக்ட் பண்ணாரு. அவள் மூலம் தான் கிராமத்துக்கு போய் முழு கிராமமும் ஆண்டவருக்குள்ள வருவதற்கு ஆண்டவர் வழிவகைகளை செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான் தேர்ந்தெடுக்கிறார். நான் எப்போதுமே சொல்லுவேன், ஆண்டவர் இந்தியாவை அதிகமாக நேசிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் அப்படி தெரியுமா? காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் அதிக மக்கள் தொகை உண்டு. அதுவும் ஆண்டவர் பிதாவானவர் இவ்வளவாக அன்பு கூர்ந்து தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார். அது நமக்கு நன்றாக தெரியும். அடுத்து நாம் பார்க்கிறோம், இயேசு 12 சீசர்களை 3 வருடம் ட்ரெயின் பண்ணி அதுல ஒரு நபரை தனியாக ஸ்பெஷலாக ஆண்டவர் ட்ரெயின் பண்ணி வந்து கொண்டே இருந்தார். அவன் மறுபடியும் தவறு பண்ணினான். ஏன் கடைசியில கூட உயிர்த்தெழுந்த பிறகு கூட சந்தேகப்பட்டான். தோமா, என்ன நடந்தது? அந்த தோமாவை ஆண்டவர் சூஸ் பண்ணி, நீ சரியான ஆள், எங்க போகிறதுக்கு அப்படின்னா நீ இந்தியாவிற்கு போவதற்கு அப்படி என்று இந்திய தேசத்திற்கு அனுப்பினார். அவர் எங்கு வந்தார்? டெல்லிக்கு வரல, பஞ்சாபுக்கு வரல, உத்தரப்பிரதேசத்துக்கு வரல, கேரளாக்கு வந்தார். கேரளால 7 சபைகளை ஆரம்பித்தார். அரை சபையை தமிழ்நாட்டில் திருவிதாங்கோடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் கட்டினார். அதோடு மட்டுமல்ல, சென்னை பட்டணத்தில் இரத்த சாட்சியாக மரித்தார். ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக, இந்த கேரளா மக்களுக்காக வைத்திருக்கிறார். ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஒரே இடத்துல இருப்பதற்காக ஆண்டவர் அழைக்கவில்லை.
ஏதோ எனக்கு லட்சம் கிடைக்கும், ஏதோ எனக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று நான் வட இந்தியாவிற்கு போகவில்லை. ஆண்டவர் என்னை பின்பாக எல்லா கதவுகளையும் அடைத்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக பின்பாக ஏதோ ஒரு பிரஷர் அழைப்பு அப்படித்தான் வரும், அப்படியாத்தான் கொண்டு போனார். அதனால தான் இந்தியாவை நீங்க பாருங்க, ஒரு மனிதனை போன்றது இந்தியா மேப். அதில் பார்க்கும்போது கால் பகுதி எதை குறிக்கிறது என்றால் தமிழ்நாட்டையும் கேரளாவையும் குறிக்கிறது. கால் பகுதி, இந்த கால் மூவ் ஆகல அப்படின்னா இந்த முழு சரீரமும் மூவ் ஆகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது போலதான் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் மூவ் ஆக வேண்டும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நீங்க போகணும், இல்லாட்டி அனுப்பணும், ஏதாவது ஜெபம் பண்ணணும், ஏதாவது பண்ணுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வெக்கப்படாதீங்க, சொல்லுங்க. செய்யாட்டியும் சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடிச்சு. தயவு செய்து போங்க, இல்லாட்டி அனுப்புங்க, இல்லாட்டி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க இந்திய தேசத்துல மூளை முடுக்கெல்லாம் போய் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அளவிற்கு ஒரு எழுப்புதல் இந்திய தேசத்துல வந்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அங்க போய் கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல தமிழ்நாட்டு ஸ்தாபனங்கள் இல்லாட்டி தமிழ்நாட்டு மிஷனரிகள் கால் வைத்த இடமாக இருக்கும், அவர்கள் போன இடமாக இருக்கும். அவர்கள் மூலம் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்தார், செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். கரங்களை தட்ட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. செய்தார், செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சென்னையில் ஒரு சபைக்கு போனேன். முடிச்ச பிறகு ஒரு சகோதரன் என்கிட்ட பாஸ்டர், எப்போ பார்த்தாலும் மிஷினரின்னு பிரசங்கம் பண்றீங்க, மிஷினரினா என்னன்னு கேட்டார். எனக்கு கண்ணீரே வர்ற மாதிரி இருந்துச்சு. மிஷினரினா தெரியாம போச்சு. இப்ப மிஷினரியா தெரியாம போச்சு. உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிப்போம், அப்படியே கண்ணீர் வந்துரும், கட 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 கடன்னு இங்க வந்துரும். பிள்ளைக்காக ஜெபிப்போம், முழங்கால் போடுவோம், ஓகே, எவ்ரிதிங் இஸ் குட். தேசத்திற்காக ஜெபிப்போம், அது ரொம்ப கஷ்டம். பாஸ்டர்மா நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் கண்ணை மட்டும் மூடிக்கிறேன், அப்பப்ப திறந்து பார்த்துக்கிறேன். அந்த பாரத்துல வர்றது கிடையாது. ரொம்ப முக்கியம். சகோதரனே சகோதரியே, கடைசி நாட்கள் தேவன் அழைக்கிறார். திராட்சை தோட்டத்தில் வேலை செய்வதற்கு அழைக்கிறார். ஆண்டவர் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமா கேட்க போற ஒரு காரியம், நீ என்ன செய்த? இத்தனை வருடம் நீ தேவனுடைய வீட்டில் இருக்கிற, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற, உன்னை திரும்ப 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 நான் சொன்னேன், you know every Bible words, no problem, good, everything is good, உனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அதை எப்படி நீ அபியாசப்படுத்தின, எப்படி கை கொண்டாய், எப்படி கை கொண்டாய்? உண்மை அது. நீங்க பார்க்கலாம், வட இந்தியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய படிக்காத நபர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அதுவும் பஞ்சாப்ல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட சில மாதங்களில் தன்னை முழு நேர ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறார். என்னோடு அநேகர் பயணப்பட்டாங்க ஆரம்ப நாட்கள்ல. என்னோட ஐக்கியத்துல நான் மட்டும்தான் முழு நேர ஊழியத்திற்கு மிஷனரியாக போனேன். நிறைய பேர் போவே இல்லை, ஜெபம் பண்ணாங்க, அழுதாங்க, நான் போக முடியல. ஏன் அப்படின்னா, என் தாய், என் தகப்பன், என்னுடைய சொந்த ஊரை விட்டு நான் போகவே முடியாது. நிறைய பேருக்கு அதுதான் கஷ்டம், சொந்த ஊரை விட்டு போக முடியாது. அது இப்போ ஊழியத்துக்கே வரமாட்டாங்க. மிஷனரினா நோ சான்ஸ் அட் ஆல். ஆண்டவர் அழைப்பு இல்லாமல் யாரும் வர முடியாது, அது ஒரு பக்கம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்னுடைய பங்கு என்ன? ஆண்டவரே என்னுடைய பங்கு என்ன? அந்த கேள்விக்கு நீங்க பதில் கொடுத்தே ஆக வேண்டும். உட்கார்ந்து இருக்கிற சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், வயதானவர்களாக கூட இருக்கலாம், ஒவ்வொருவரும் நீங்க இந்த பதிலுக்கு, இந்த கேள்விக்கு பதில் கொடுத்தே ஆக வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்துல நபர்கள் வருவதற்கும் தேவனுடைய துடிப்பே அப்படியாகத்தான் இருக்கிறது. நீங்க எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? ஆமா, ரொம்ப சிம்பிள். பேதுருட்ட கேட்டாரு திரும்ப திரும்ப, நேசிக்கிறியா? நீ நேசிக்கிறேன்ட்டு நீ அப்படி பாட்டு பாடணும், அதெல்லாம் கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு டூ இன் த ஃபீல்டு ஒர்க். என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, அப்படிதான் சொல்றாரு ஆண்டவர். ஸோ கடைசி நாட்களில் 140 கோடி. நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம கீழே பார்க்கக்கூடாது. நான் அநேக இடங்களில் சொல்லுவேன், கீழே பார்ப்பதற்கு அல்ல, மேலானவைகளை பார்க்க வேண்டும். நம்ம எங்க இருக்கிறோம்னா இங்க இருக்கிறோம். நீங்க மேலே பாருங்க, அப்பதான் தெரியும். வட இந்தியாவை குறித்து பாருங்க. நம்ம கம்யூனியன் எடுத்தோம். உத்தரப்பிரதேசத்தில் இப்போ சூழ்நிலை சொல்கிறேன்.
அநேக போதர்கள் ஜெயிலில் இருக்காங்க. அங்கே உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய சபைகள் மூடப்பட்டு விட்டது, உடைக்கப்பட்டு விட்டது. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1 to 1 ஒரு நபரை சந்தித்து அந்த நபருக்காக ஆராதனை, அவரை தனியாக வர சொல்லி, இல்லாட்டி அவர் கூட உட்கார்ந்து ஆராதனை பண்ணி அவருக்கு கம்யூனியன் கொடுக்கிறது. மண்டே ஒருத்தருக்கு, டியூஸ்டே ஒருத்தருக்கு, வெட்னஸ்டே ஒருத்தருக்கு, அப்படியாகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்முடைய தேசம் போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் நமக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, நம்ம ஒன்று கூடி, இது தப்புன்னு நான் சொல்லவல்ல, நம்முடைய பங்கு என்ன ஆண்டவரே, என்னுடைய பங்கு என்ன, உன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிற என்னுடைய பங்கு என்ன, அந்த கேள்விக்கு பதில் கொடுப்பவர்களாக நாம் மாற வேண்டும். ஆண்டவர் அதனால தான் அப்படிப்பட்ட ஆயக்காரரையும் ஆண்டவர் வேசிகளையும் தேர்ந்தெடுத்து, பாவிகளாக இருந்த நபர்களை தேர்ந்தெடுத்து தேவனுடைய ராஜ்யத்தில் வல்லமையாக ஆண்டவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. மூன்றாவது நாம் பார்த்து முடிக்கலாம். நேரம் இல்லாதனால வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். The 2nd Samuel chapter 7 verse 14. தகப்பனின் எதிர்பார்ப்பு. முதலாவது தகப்பனின் எதிர்பார்ப்பு நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் அவனை மனுஷருடைய மிலாட்டினாலும் மனுபுத்திரருடைய அடிகளாலும் தண்டிப்பேன். இந்த இடத்தை பார்க்க முடியும். நீங்கள் வீட்டில் போய் அந்த சாப்டரை நீங்கள் வாசிங்கன்னா, நாத்தான் மூலம் ஆண்டவர் தாவீதுட்ட பேசுகிறார். தாவீதுட்ட போய் இதை சொல்லு, நீ விருப்பப்பட்ட சபை கட்ட வேண்டும் என்று, நீ கட்ட முடியாட்டியும் உன்னுடைய சந்ததி, உனக்கு பின்பாக வருகிற சந்ததி என்று குறிப்பிடுகிறார். அங்கே பார்க்கிறோம், சாலமோனை குறித்து சொல்லுகிறார். அவன் கட்டுவான், நீ நினைத்ததே அவன் செய்வான். ஆனால் ஒரு காரியம், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுகிறார், நீ உனக்கு பின்பாக அவனுக்கு நான் தகப்பனாக இருப்பேன், பிதாவாக இருப்பேன்னா, ஐ ஆம் கோயிங் டு பி அ ஃபாதர் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஐ ஆம் கோயிங் டு பி அ ஃபாதர், அவன் எனக்கு மகனாக இருப்பான். தேவன் அப்படியாகத்தான் ஒவ்வொருவரையும் எதிர்பார்த்து வளர்க்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், அவர் சொல்லுகிறார், அவன் அக்கிரமம் செய்தால், இதற்கு என்ன அர்த்தம்னா, அவன் வழி விலகி போனால் நான் என்ன பண்ணுவேன்னா அவனை தண்டிப்பேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் புத்தகம் 12:7. சிட்சிக்கும் தகப்பன். இதை குறித்து வேத வசனத்தில் நான் பார்க்கலாம். நீதிமொழியில் எழுதப்பட்டு இருக்கிறது, சங்கீதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. சிட்சிக்காத தகப்பன் உண்டோ? ஆண்டவர் சிட்சிப்பார். எதற்கு என்றால், தேவன் அவருடைய வீட்டில் வசிப்பதற்காகவும், அவருடைய ராஜ்யத்தில் பங்கு பெற வேண்டும், அவருடைய ராஜ்யத்துக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சிட்சிக்கிறார். இந்த இடத்துல இங்கிலீஷில் போடப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் ஒரு டிசிப்ளின்ல கொண்டு வருவதற்காகவே நமக்கு ஆண்டவர் சில நேரங்களில் சிட்சையை கொடுக்கிறார். நிறைய நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவரே ஏன் இந்த பாடுகள் என்னுடைய வாழ்க்கையில, இந்த பாடுகள் மத்தியில் எதற்கு என்னை அழைத்து கொண்டு போகிறீர்? வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சிட்சித்து ஆண்டவர் உருவாக்குகிறார் ஒவ்வொருவரையும். நான் இந்த நாளில் உங்கள் மத்தியில் நிற்கிறேன், எத்தனையோ வருடங்கள் கழித்து நான் உங்கள் மத்தியில் நிற்கிறேன். அதற்கு இன்பிட்வீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பல விதத்தில் ஆண்டவர் என்னை புடமிட்ட காரியங்கள் உண்டு. ஏன் அப்படின்னா, அவருடைய ராஜ்யத்தில் நான் பங்கு பெற வேண்டும், அவருடைய ராஜ்யத்தில் நான் ஒரு ஏதாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்னை பல வழியில் உருவாக்கினார். ஒரே ஒரு சாட்சி உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். நான் பஞ்சாபிற்கு போன போது ஆரம்ப நாட்களில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். காசே கிடையாது. ஒரு 500 ரூபா வைத்திருந்தேன். ஒரு ஹோமுக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னார், 500 ரூபாயும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துரு அப்படின்ட்டு. அனாதை விடுதிக்கு நான் கொடுத்துட்டேன். அந்த டயத்தில் ஐ டோன்ட் ஹாவ் ஈவன் 5 rupees 10 rupees. ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். அப்படியாக சில வேலை தேடினேன், வேலையும் கிடைக்கல. அப்போ அமிர்தசரஸ்ன்னு சொல்லுவாங்க தமிழில், அந்த இடத்துல ஒரு பாஸ்டர் வீட்டில் போய் தங்கலாம்னு போயிருந்தேன். போனால் அந்த பாஸ்டர் சொல்லிட்டாரு, தங்குறதுக்கு இடம் உண்டு, சாப்பாடெல்லாம் கிடைக்காது பிரதர், நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அவங்களுக்கு பயங்கர இது, இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணேன், ஒரு 2-3 நாள் எனக்காக இந்த இடத்த கொடுங்க அப்படின்ட்டு இருந்தேன்.
அப்போ நான் இன்னொரு இடத்துல இருந்து வந்தேன். லூதியானா என்ற இடத்துல முதல்ல இருந்தேன். அங்கேருந்து துரத்தப்பட்டேன். ஆரம்ப நாட்கள் துரத்தப்படுகிறது தான் எல்லாம், என் வாழ்க்கையே துரத்தப்படுறது தான். தமிழ்நாட்டில் இருக்கும்போது அதே கதை தான், துரத்தப்படுறது தான். பேக்கை தூக்கிட்டு சுற்றுறது. சென்னை சுற்றின தெரு தெருவாக சுற்றி இருக்கிறேன், திருச்சி சுற்றி இருக்கிறேன், மதுரையில் சுற்றி இருக்கிறேன். ஆனால் தெரியாத ஆண்டவர் என்னை கொண்டு போகிறாரு, அங்கே கொண்டு போய் பயன்படுத்த போகிறாரு, காரியங்களை செய்ய போகிறாரு. அங்கேயும் பஞ்சாப்லேயும் அதுதான் நடந்தது. அப்போ என்கிட்ட இருந்தது வெறும் 5 ரூபா இருந்தது. அப்போ ஒரு அவர் வந்து ஊழியக்காரர், அவர் வந்து பாஸ்டர் கிடையாது, ஒரு சகோதரன், ஒரு சின்ன சபை நடத்திக்கிட்டு இருந்தார். அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணார், பட்டன் ஃபோன் என்கிட்ட இருந்துச்சு. எங்கே போயிட்டீங்க அப்படின்னோடனே, நான் அம்ரித்சர் வந்துட்டேனே அப்படின்னேன். பிரதர், என்ன பிரதர் காசு இருக்கா உங்கள்கிட்ட? காசுலாம் இருக்குண்ணே. இல்லை உங்களுக்காக 50 ரூபா ஒரு பாஸ்டர் மூலம் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார். சரிங்க அனுப்புங்க அப்படின்ட்டு. அந்த பாஸ்டர் அங்கேருந்து வரணும்னா 3 hours ட்ரெயினில் வரணும். அவர் வர்றாரு, அங்கே உங்களை மீட் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்ட்டு. சரி எங்கே வர்றாரு அப்படின்னா, கோல்டன் டெம்பிள் அப்படின்ட்டு, அது ஒரு புனித ஸ்தலம் அவங்களுக்கு, சீக்கியர்களுக்கு. அந்த இடத்துக்கு வர்றாரு அப்படின்ட்டு. அப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து அந்த கோல்டன் டெம்பிள் போகணும். ஒரு நடு ரோட்டில் நிற்கிறேன், இப்படி ஃபோன் வருது, நீங்கள் அங்கே போங்க, அவர் வருவார், 50 ரூபா கொடுப்பார் உங்களுக்காக அப்படின்ட்டு. அப்போ நான் ஒரு சர்தார் போகிறார். போகும்போது அவரை கூப்பிட்டு, ஐயா இந்த கோல்டன் டெம்பிள் எப்படி போகணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், கோல்டன் டெம்பிள் நீங்கள் போகணும்னா 2 ஆட்டோ பிடிக்கணும்யா. ஒரு ஆட்டோ 5 ரூபா கேட்பான், இன்னொரு ஆட்டோ 5 ரூபா கேட்பான். 2008 5 ரூபா கேட்பான். அப்படின்னோடனே என்கிட்ட இருந்தால் 5 ரூபா. அப்போ நான் ரோட்டில் நின்று எப்பயுமே இதே தான், மேலே பார்த்துருவேன், வானத்தை பார்த்துருவேன். பார்த்துட்டு இப்படி ஒரு ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இப்படியா அப்படின்ட்டு. ஜெபம் பண்ணும்போது இப்படி வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட சொன்னவர் அங்கே போயிட்டு திருப்பி என்னை பார்த்து வந்தார். அந்த சர்தார் வந்துட்டு, நீங்கள் கோல்டன் டெம்பிள் போகணுமா? ஆமாம், என்னுடைய நண்பர் அந்த சைடில் இருந்து வர்றாரு, பைக்கில் வருவார், என் கையில் ஒரு ஃபைல் கொடுப்பாரு, கொடுத்துட்டு அந்த சைடில் தான் போகிறாரு, அதனால் நீங்கள் அவரோடு பைக்கில் போங்க அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அதே போல் ஒரு 5 நிமிஷத்தில் அவருடைய நண்பர் வந்தார் பைக்கில். அவர் கையில் ஃபைலை கொடுத்துட்டு அவர் திரும்ப போகும்போது என்னை கொண்டு போய் கோல்டன் டெம்பிளில் இறக்கி விட்டார். 5 ரூபா மிச்சமாகி விட்டது கர்த்தருடைய கிருபையினால். அந்த உள்ளே போயிட்டேன். போனால் 12 மணிக்கு வர்றேன்னு சொன்ன பாஸ்டர், 50 ரூபா கொடுக்குற பாஸ்டர் வரல. 1 மணிக்கு, 2 மணிக்கு, 3 மணிக்கு, 4 மணி, 5 மணி, 6 மணி, 7 மணி, 7:30 மணி ஆயிடுச்சு. அவர் வர்றேன்ட்டு வரவே இல்லை. 7:30 மணி நேரம் அந்த கோயிலுக்குள்ளேயே நான் இருந்தேன். அந்த கோயிலில் வந்து கால் நீட்டி உட்காரவே கூடாது, கால் நீட்டி உட்காரக்கூடாது. உட்கார்ந்தா அப்படி சமணம் போட்டு தான் உட்காரணும். உள்ளே வந்து சாப்பாடு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, டீயெல்லாம் கொடுப்பாங்க. 7:30 மணி நேரம் அதுக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, பஞ்சாபிற்கு எதற்கு நீ கொண்டு வந்தீர், எதற்கு கொண்டு வந்தீர்ன்ட்டு. அதை பாருங்கள், 7:30 மணி நேரம், நைட்டு 7:30க்கு வர்றாரு. அவர் வந்து அவரோட ஒரு பாஸ்டர் வந்தார் தமிழ்நாட்டிலேருந்து. அந்த பாஸ்டரையும் கூப்பிட்டு வந்தார். வந்தவுடனே என்னை பார்த்துட்டு, உங்களுக்கு அவர் 50 ரூபா அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லும்போது, கூட வந்த பாஸ்டரு, பிரதர் நீங்கள் எங்கே இருந்து வந்தீங்க இந்த அப்படின்னோடனே நான் சொன்னேன், மிஷினரியாக வந்திருக்கிறேன், இப்போ தான் வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் நாளாச்சு, இப்படியாக போகிறேன் அப்படின்னோடனே டக்குன்னு அவர், ஆவியானவர் எனக்கு உள்ள ஏதோ சொல்கிறாரு அப்படின்ட்டு ஒரு காணிக்கை கொடுக்குறேன்னு என் கரத்தில் கொடுத்தார். 2000 ரூபா கொடுத்தார். இல்லை கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 2000 ரூபா கொடுத்தார். அந்த 2000 ரூபாயை நான் வாங்கிட்டு அன்னைக்கு முடிவெடுத்தேன், ஆண்டவரை இது வந்து நிச்சயப்படுத்துகிறீர், இந்த பஞ்சாபிற்காகவே என்னை அழைத்திருக்கிறீர் என்று. கர்த்தருடைய பெரிதான கிருபை. ஆண்டவர் அப்படியாக நிறைய பள்ளங்கள், மேடுகள், அந்த மாதிரியான ஒரு புடமிடுதல் பாதையில் ஆண்டவர் நடத்தினார். அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம், நாம் பார்க்கலாம். சங்கீதம் 66:12 வாசிக்கலாம். செழிப்பான இடத்திற்கு கொண்டு வருவதற்காகவே ஆண்டவர் சிச்சையை அனுமதிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. செழிப்பான இடத்திற்கு கொண்டு வருவதற்காகவே ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதே போலதான் ஆண்டவர் நாத்தான் மூலம் தாவீதுட்ட பேசுகிறார் தன்னுடைய குமாரனை குறித்து. ஆண்டவர் அடுத்து அந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, இப்படியாக போடப்பட்டிருக்கிறது. என்ன போடப்பட்டிருக்கிறது என்றால், அவன் மேல வைத்த அந்த கிருபையை அவன் இழந்து போகக்கூடாது என்பதற்காகவே நான் சிச்சையை அனுமதிக்கிறேன். தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட நெருக்கங்களையும் பாடுகளையும் கொடுப்பதற்கு காரணம் என்னன்னா, நம்ம கிருபையை இழந்து விடக்கூடாது என்பதற்காகவே. அவர் நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு, நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம்,
நமக்காக கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிருபைகளையும் நாம் இழந்து விடக்கூடாது என்பதற்காகவே தகப்பன் சில நேரங்களில் தன்னுடைய பிள்ளையை கண்டிக்கிறார். வசனத்தில் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது, he trained, he is training, he is giving a training, டிசிப்ளின்ல கொண்டு வருவதற்காகவே அப்படி என்று போடப்பட்டிருக்கிறது இங்கிலீஷ்ல அப்படியாக. ஸோ ஆண்டவரை எதுக்கு அப்படின்னா செழிப்பான இடத்திற்கு கொண்டு போவதற்காகவே சிச்சையை ஆண்டவர் அனுமதிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கேள்வி இருக்கலாம், ஆண்டவரே ஏன் இந்த இடைப்பட்ட காலம், ஏன் இந்த பாடுகள், ஏன் அப்படின்னா ஆண்டவர் உங்கள் மேல வைத்த கிருபை, ஆண்டவர் ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். தாவீது மேல வைத்த கிருபை அவனுடைய பிள்ளைக்கு போகணும், அவனுடைய சந்ததிக்கு போகணும், அவனுடைய நோக்கம், அவனுடைய திட்டம். அதனாலதான் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்படி என்று அவன் சொன்ன பிறகு அவன் தேவ சமூகத்தில் கதறி அழுகிறான் தாவீது. அது போலதான் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில சிச்சிக்கிற தகப்பனாக தேவன் சில நேரங்களில் வெளிப்படும் போது நீங்கள் அதற்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நோ ப்ராப்ளம் லார்ட், ஐ எம் ரெடி டு அட்ஜஸ்ட், ஆண்டவரே அந்த பாதையில் போகும்போது யோபுவை போல நான் உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே என்று நாம் நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம் மூலம் பெரிய காரியங்களை செய்வார். சாலமோன் மூலம் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ததை நாம் பார்க்க முடிகிறது. நமக்கு நேரம் இல்லாதனால நாம் ஜெபித்து நாம் முடிக்கலாம். நாம் பார்த்தோம் தகப்பனுடைய எதிர்பார்ப்பை நாம் பார்த்தோம். எல்லாரும் எழுந்து கொள்ளலாம், ஒரே ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து முடிக்கலாம். எல்லாரும் எழுந்து கொள்ளலாம். தேவனுடைய எதிர்பார்ப்பு, அவருடைய தகப்பனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நாம் பார்த்தோம். முதலாவது தகப்பனுடைய எதிர்பார்ப்பு தன்னுடைய பிள்ளை தன்னோடு வாசம் செய்ய வேண்டும், தன்னோடு இருக்க வேண்டும், தன்னோடு உறவாட வேண்டும், ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பது தகப்பனுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. இரண்டாவது பார்த்தோம், தகப்பனுடைய எதிர்பார்ப்பு தன்னுடைய தோட்டத்தில் தகப்பன் எதிர்பார்த்தார் தன்னுடைய பிள்ளை வேலை செய்ய வேண்டும் என்று. இரண்டாவது. மூன்றாவது நான் பார்த்தோம், என்னுடைய பிள்ளை சரியான பாதையில சென்று சரியான பாதையில செல்லாத போது நான் தண்டிக்கும் போது அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து சரியான வழியில வர வேண்டும் என்று தகப்பன் எதிர்பார்க்கிறார். இரண்டு கரங்களை மேலே தூக்கி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீங்க எங்களுக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் நல்ல தகப்பனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்நாள் வரை நடத்தி வந்த தகப்பன் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறேன். இந்த நாளில் கூட நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டத்தையும் சுத்தத்தையும் புரிந்து கொண்டு அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உன் பின்னே வருவதற்கான எல்லா கிருபைகளையும் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் எடுத்து ராஜ்யத்துல பயன்படுத்துங்க தகப்பனே. வருகிற நாட்களில 30, 60, 100 மாற கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே போதகரையும் அக்காவையும் குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறேன். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாம மட்டும் மகிமைப்படுவதாக தகப்பனே. எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல கூட தகப்பனா இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற தகப்பனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை விட்டு தகப்பன் சில குடும்பத்துல தகப்பன் போயிருக்கலாம், உங்களுக்கு தேவன் தகப்பனாக இருந்து உங்களை நடத்துவார் ஆண்டவரே. அப்படியாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.